வணக்கம். ஜவைஜக் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ரொம்ப ஒரு கோரமான ஒரு சம்பவம். பொதுவாகவே எங்கு பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை, பாலியல் பலாத்காரம் தானாக நடந்து விடுவதில்லை. அதற்கு இன்றைய இளைய தலைமுறைகள் நிறைய காரணகர்த்தாவாக இருக்கிறார் என்பது பகிரங்கமான உண்மை. அப்பா அம்மா எந்த அளவுக்கு அட்வைஸ் பண்ண முடியும், அவ்வளோதான். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் அட்வைஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான், காலத்தின் கட்டாயம் அப்படிங்கும்போது அப்புறம் அதுக்கு பின்னால் போலீஸு இருக்கிறாங்க, போக்சோ சட்டம், மற்றபடி பாலியல் வன்கொடுமை தீண்டல் சட்டம்னு சொல்லிட்டு அப்படி அவரவர்களுடைய ஒரு தலையெழுத்தின் வெளிப்பாடு என்றெல்லாம் தப்பித்து விட முடியாது. ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், நாம் வளர்த்தக்கூடிய ஒரு நிலை இருக்கு. அதே நேரத்தில் என்ன சொன்னாலும் சரி, சில ஆண் குழந்தைகள் ஒரு 10, 12 வயசு, 13, 15 வயசு பசங்க, 18 வயசு பசங்க, அதே மாதிரி பெண் குழந்தைகளும் சரி, ஒரு 10 வயசு, 12 வயசு, 13 வயசு, 15 வயசு பெண் குழந்தைகளும் சரி, சின்ன சிறுமிகள், சின்ன சிறுவர்களும் சரி, யாருமே இக்காலத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றோர்கள் சொல்வதை கேட்கிறார்களா அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி வரும். உண்மையிலே சொல்வாக்கை கேட்கக்கூடிய சிறுமிகள், சிறுவர்கள் அவங்க ரொம்ப சதவிகிதம் குறைவு. நம்ம அதன் அடிப்படையில் ஏகப்பட்ட தவறுகள், குறிப்பாக பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், அதன் அடிப்படையில் கொலைகள். அதாவது எண்ணூர்ல ஒரு சம்பவம், நடைபாதையில ஒரு பாவம், ஒரு பெரிய அம்மா மூதாட்டி, 82 வயசு மூதாட்டி, அந்த அம்மா அந்த இடத்துல உட்காந்து பிச்சை எடுத்து அப்படியே யாரு கொடுக்குற சாப்பாடு கொடுத்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. அவங்க அந்த இடத்துல 30 வருஷமாவே ஒரே இடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய தானமாக வரக்கூடிய சாப்பாடு, அப்புறம் கையேந்தி பிழைக்கக்கூடிய ஒரு தர்மங்கள் அடிப்படையில் ஒரு வாழ்வியல் சொல்லிட்டு அப்படியே போயிட்டு இருக்காங்க. இதை ஒருத்தவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். அந்த எண்ணூர் குடியிருப்பில் இருக்கக்கூடிய, சுனாமி குடியிருக்கக்கூடிய சீமான், அந்த அம்மா பேர் பொன்னி, வயசு 82, இவன் பேர் 18, இவன் வயசு 18, பேர் சீமான். பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் டக்குன்னு என்ன பண்ணிருக்கேன், அந்த வயசான அம்மா, 82 வயசு அம்மா பொன்னியை கையில் பிடிச்சி தூக்கினோன்னா அந்த அம்மா பாலியல் வன்கொடுமைக்காக தூக்கியிருக்காங்க. 18 வயசு, 82 வயசு மூதாட்டி தூக்கியிருக்கான். பாருங்க எவ்வளவு கோரமான ஒரு சம்பவம். அந்த அம்மா அங்கங்க சில பாலியல் சீண்டல்கள் பண்ணியிருக்காங்க இல்லையா, உடனே அந்த அம்மா கத்திருக்கு. டக்குன்னு என்ன பண்ணிட்டான், ஏதோ ஒரு அடிச்ச வகையில, குத்துற வகையில, ஏதோ ஒரு வகையில அந்த அம்மா அந்த இடத்துல ஸ்பாட்லேயே விட்டுட்டு ஓடிட்டு போயிட்டான். அப்புறம் அடுத்து வாக்கிங்லாம் அப்போ போவாங்க இல்லையா, நடைபாதை வாக்கிங் போகக்கூடிய சமயத்தை பார்த்துருக்குறாங்க. இல்லைன்னா அது இந்த அம்மா என்னைக்குமா உட்காந்துருக்குமே, நம்ம 10 ரூபா 5 ரூபா தர்மம் போடுது, இந்த அம்மா அப்படி படுத்த ஒரு சடலம் மாதிரி இருக்குன்னு செக் பண்ணியிருக்காங்க. அந்த அம்மா இறந்து கிடந்திருக்கு. உடனே போலீஸு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ் வந்தாங்க. அவங்க சரி 82 வயசு, இன்னும் என்னத்தை செக்அப் பண்ண வேண்டியிருக்கு, என்ன சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நம்பிக்கையின் வெளிப்பாடு என்ன பண்ணிட்டாங்க, பாடி அப்புறம் போஸ்ட்மார்டம் பண்ணல. போஸ்ட்மார்டம் பண்ணி பார்த்தோம்னா துண்டா தெரியுது, பாடியை சீண்டல் கட்டாயம் தெரியுது. பாருங்க, 82 வயசு மூதாட்டி பாலியல் வன்கொடுமை தீண்டல் செஞ்சிருக்கலாம், மற்றபடி பார்த்துருக்கான். சத்தம் போட்டோன்னா கொலை செஞ்சுட்டான். ஆமா, உடனே என்னடான்னு பார்க்கக்கூடிய சமயத்துல அப்புறம் போலீஸார் அந்த சைடெல்லாம் சிசிடிவி கேமரா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சீமான் அப்படிங்கிற அந்த பையன் அந்த வயசான அந்த மூதாட்டி தூக்குறது, பாலியல் வன்கொடுமை செய்கிறது, அப்புறம் கழுத்தை பிடிச்சி நிறுத்தி கொலை செய்யக்கூடிய காட்சிலாம் பார்த்துருக்காங்க. உடனே அந்த பகுதியில் அவன் இருந்திருக்கான், சுனாமி குடியிருக்கிறான். அரெஸ்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு அவன் புழல் சிறையில இருக்கிறான். பாருங்க, 18 வயசு, ரொம்ப சின்ன வயசு, வாழ வேண்டிய வயசு. இது ஒரு சம்பவம். அடுத்து சேலம் அன்னதானப்பட்டியில ஒரு சம்பவம். 17 வயசு பையன், அங்கே 10 வயசு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு 11 வயசு ஒரு சிறுமி இருந்திருக்கிறாங்க. அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். 17 வயசு சிறுவன் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறான். இருந்தவுடனே
ஒரு காதல் வந்திருக்கு 2 பேருக்கும். இதை வந்து அவங்க அம்மாளுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, திருப்பூரில் தன்னுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு காமிச்சு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில்மிஷம் போயிட்டு இருக்குமா, இவளை எப்படியாவது படிக்க வச்சிரு அப்படின்னு போட்டு இங்கேருந்து பணத்தை அமைச்சு அவளை படிக்க வச்சுட்டே இருக்கு. அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. இவனும் தேடி இருக்கான், என்னடா திடீர்னு அந்த பொண்ணை காணாம அப்படின்னு அப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருந்திருக்கான் சேலம் வண்ணதாண்டை பற்றி ஃபுல்லா. அப்புறம் இருக்கக்கூடிய சமயத்தில் அப்படி சிறு எப்படி இருந்தாலும் உண்மை தெரிஞ்சிடும். டக்குன்னு நியூஸ் வந்துருக்கு, இந்த மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து திருப்பூருக்கு வந்து படிக்க அவங்க அம்மா அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சி பண்ண உடனே இவன் நேரடியாக திருப்பூருக்கே போயிட்டான். திருப்பூருக்கே போய் அந்த பொண்ணு எங்கே இருக்கிறாளோ அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு அங்கேயும் வந்து காதலை கண்டினியூ பண்ணியிருக்கான். ஆமாம், கண்டினியூ பண்ணோன்னா அங்கே பொறுப்பாக கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க நம்பிக்கையில் விட்டுருப்பாங்க. அம்மாவாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, அடுத்தவங்க என்ன பண்ண போகிறாங்க, கண்ட்ரோல் பண்ண முடியல, பார்த்துருக்குறாங்க. பார்த்தோம்னா அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு எந்த ஒரு தகவல் சொல்லாமல் அப்படி ஜாலியாக அவரோட அங்கேயே ஐக்கியமே திரிக ஆரம்பிச்சது. அப்புறம் பல தடவை உல்லாசமாக இருந்திருக்கிறாங்க. அதை என்ன பண்ணிருக்கேன், இவன் வந்து செல்ஃபோனில் படம் எடுத்து ஆமாம் சும்மா இருந்தானா அதை வந்து அந்த பொண்ணோட அம்மாவுக்கு அமைச்சிருக்காங்க. எவ்வளோ தைரியமான ஒரு கேவலமான ஒரு சூழல்பா. அவங்க அம்மாவுக்கு அமைச்சிருக்காங்க சேலத்துக்கு. அந்த அம்மா செல்ஃபோனை டக்குன்னு ஆன் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்தில் தாம் போட்டு அந்த குறிப்பிட்ட அந்த பையனோட வந்து நிர்வாணமாக இருக்கக்கூடிய அந்த வீடியோவை பார்த்தோன்னா அந்த அம்மா அசந்துடுறாங்க. என்ன பண்ண முடியும், அதுக்கு உண்டான அந்த பையனோட அப்பா அம்மாட்ட போய் சொன்னோன்னா அவங்க அப்பா அம்மா சரியான முறையீடு இல்லாமல் அந்த அம்மாவே போட்டு அடிச்சிருக்காங்க சேலம் வண்ணதானப்பட்டியில். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அப்புறம் என்ன பண்ண அந்த அம்மா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்னைக்கு வந்து அவனை வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போக்சோ சட்டத்தில் அடிப்படையில் போடக்கூடிய சின்ன பையன் தானே சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஆமாம், எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு என்ன வயசு, ஒரு 25 வயசா 30 வயசா ஒன்றுமே இல்லை, என்ன சின்ன பசங்க. அவனுக்கு 17 வயசு, அந்த பொண்ணு +2 படிக்கிறான். ஆமாம், இழுத்து பிடிச்சா ஒரு 16 வயசு இருக்கு அந்த பொண்ணுக்கு, அவ்வளோதான். 16-17 வயசு பசங்க. அதே மாதிரி இன்னொரு சம்பவம் புதுச்சேரி, இது கொஞ்சம் மீடியமான ஒரு பாலியல் சம்பவம். அதாவது அந்த புதுச்சேரியிலாம் தெரிஞ்சு போயிரு எல்லாருமே அங்கே போய் மது அருந்தக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி அங்கே ஏகப்பட்டது பப்புகள், மற்றபடி வந்து விபச்சார அரங்குகள், அது யூனியன் பிரதேசம் தானே. தமிழ்நாடை ஒட்டி இருந்தாலுமே கூட நிறைய பேர் தவறு செய்வதற்காகவும் மது அருந்துவதற்காகவுமே வந்து வாரத்தில் கடைசி நாள் வந்து புதுச்சேரி கிளம்பி போயிடும். ஓயமார் ரோட்டில் சென்னையில் பார்த்தா ஏகப்பட்ட வண்டி போகும். திரும்பி காலையில் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமை திரும்பி வரப்போ பார்த்து ஏகப்பட்ட ஆக்சிடென்ட். ஆமாம், எல்லாம் ஃபுல் போதையாக இருப்பாங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க தான். அதே மாதிரி ஒரு குரூப் என்ன பண்ணிருக்கு, போதை. இந்த குடியரசு தினம் போன ஜனவரி 26 ஃபுல்லாக பப்புல புதுச்சேரியில் உள்ளே இறங்கி எல்லாம் இது பண்ணி ஃபுல்லாக போதை டான்ஸு எல்லாம் இது பண்ணி அப்புறம் அந்த டைமிங் முடிஞ்சோடனே அமுச்சிடுவாங்க இல்லையா, அமுச்சோட பார்த்துருக்கேன். அவளால் நடக்க முடியல, அந்த பப்பு அந்த ஹால்லே கீழே விழுந்து உருண்டு பிறண்டு அப்புறம் அந்த காவலர்களை வெளியே தள்ளிட்டாங்க. அவங்களுக்கு வேலை முடிஞ்சது இல்லையா, உங்களுக்கு வேலை முடிஞ்சு காசை பிடிக்கிட்டானே முடிஞ்சு போச்சு. பட் எங்கே இருந்தா தான் எனக்கு ரெடி போடாதுன்னு அனுப்பிச்சோன்னா அந்த பையன் அவனுக்கு கொஞ்சம் போதை, இவன் ஃபுல் போதை, நிற்க முடியல. நம்ம பப்பு அந்த ஹால்லே கீழே விழுந்து அப்புறம் உருண்டு பிறண்டு அவனும் பார்த்துங்க தூக்க முடியாமல் தூக்கி உட்கார வச்சு உட்கார்றப்ப அப்படியே ஆடி இருக்கான், நீ உட்கார முடியும். அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அங்கே போன பப்ளிக் வந்து 5-6 பேர் காரி துப்பி அங்கே ஒரு ஆட்டோவை பிடிச்சி ஏற்றி அமைச்சிருக்காங்க. அதை வந்து ஒருத்தன் நம்மால் வீடியோ போட்டான், வைரலாக போட்டான். ஆமாம், பண்பாடு இல்லாவிட்டால் பாரதம் இங்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ரஜினிகாந்த் படக்கூடிய ஒரு படத்தில் வரக்கூடிய ஒரு பாடலை போட்டு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாக போயிடுச்சு. அது ஒரு எல்லாமே சின்ன பசங்க சின்ன விஷயம். இது ஒரு 3 சம்பவம். 4வது ஒரு சம்பவம் வந்து ரொம்ப தலையாய ஒரு சம்பவம். அதாவது டெல்லியிலேருந்து வந்து அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன், மாநில போலீஸ் ஸ்டேஷன் ஒரு ஆன்லைனில் ஒரு கம்ப்ளைண்ட் வருது. இந்த மாதிரி வந்து குறிப்பிட்ட செல் நம்பர் மற்ற வாட்ஸ்அப் நம்பரை அந்த குரூப்பை கொடுத்து இந்த குரூப்பில் வந்து இது சிறுமிகளோட ஆபாச படங்களை விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியிலேருந்து வந்து குறிப்பிட்ட ஒரு சமூக ஆர்வம் வந்து அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு மகளிர் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து அவங்க அண்ணா நகர் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்
அவங்க மோப்பம் முடிச்சு கரெக்டாக என்னன்னு பார்த்து கேட்டு சப்ஜெக்ட் பண்ணி கரெக்டாக பிடிச்சிருக்காங்க. அதாவது மாதாவரத்தில் மகேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தரை கைது பண்ணியிருக்காங்க. ஆமாம், என்ன அப்படின்னா அவருடைய வேலை தான் எங்கெங்கே சிறுமிகள் இருக்கின்றார்களோ சிறுமிகளை வந்து மறைமுகமாக ஃபோட்டோ எடுத்துக்க வேண்டியது. அந்த ஃபோட்டோவையும் அந்த வீடியோவையும் செக்ஸ் ஃபோட்டோ, சிறுமிகளை 5 வயசு 10 வயசு 12 வயசு 13 வயசு சிறு குழந்தைகளை ஆபாசமாக படம் எடுத்து வீடியோ எடுத்து ஒரு படம் 1000 2000க்கு விற்க வேண்டும். இதுக்குன்னே வந்து ஒரு குரூப்பை ஏற்படுத்தி அதில் யார் யார் நம்பர்லாம் இணைச்சி வாட்ஸ்அப் குரூப்பை ஏற்படுத்தி வாட்ஸ்அப் குரூப் ஏற்படுத்தி அதன் மூலமாக விற்றுக்கிட்டே இருந்திருக்காரு. இதை ஒருத்தர் மோப்பம் முடிச்சு சொன்ன வகையில் இன்னைக்கு அவர் மாட்டிருக்கார். மாதவரத்தில் அவர் மகன் செல்போனை பிடுங்கி பார்த்தா ஏகப்பட்டது, ஒரு 50-60 படத்துக்கு மேலே இருந்துதான். போலீஸார் இன்னைக்கு சந்தேகப்பட்டு விசாரிச்சிருக்காங்க. நம்ம எங்கே டவுன்லோட் பண்ணானா, மற்றபடி வந்து நேச்சராகவே எடுத்து இதுக்குன்னே பொழப்பா அடைஞ்சிட்டு இருப்போம் போல இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு, மற்றபடி இது சம்பந்தமான ஒரு கும்பல் ஏதாவது இந்த மகேந்திரனுக்கு பின்புலமாக உழவிக் கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இன்னைக்கு அண்ணா நகர் போலீஸார் வந்து ரொம்ப தீவிரமாக விசாரிச்சுட்டு இருக்காங்க. பாருங்க, எல்லாமே இந்த 4 சம்பவம் எல்லாமே சிறுவர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவம். இதன் அடிப்படையில் வந்து ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆய்வு இன்னைக்கு வெளிவந்து கிரை தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு ஆய்வு பண்ணி தன்னுடைய ஆய்வு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிக்கை அப்படின்னா, இந்த 2016 2022 இந்த 6 வருஷத்துக்குள்ள 96% அதிகமாக சிறுவர்கள் சிறுமிகள் சிறு குழந்தைகளுடைய ஆபாச பாலியல் வன்கொடுமைகள் பாலியல் பலாத்காரங்கள் அதிகரித்து கொண்டு விட்டது. 96% அடியேங்கப்பா. பெரியவங்களா விட்டாங்க, 25 வயசு 35 45 விட்டாங்க. இல்லை, சிறுவர்களையும் சிறுமிகளையும் ஆபாசமாக படம் எடுப்பது, ஆபாசமாக பாலியல் வன்கொடுமை செய்வது, பாலியல் துன்புறுத்தல் செய்வது அப்படிங்கிறதுல இன்னைக்கு வந்து எல்லோருமே குறிப்பாக தமிழகம், அதில் குறிப்பாக இந்திய அளவுக்கு சர்வே எடுத்த வகையில் இந்த கிரை அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து இன்னைக்கு ஒரு மிக அதிர்ச்சிகரமான ஒரு ரிப்போர்ட்டை சொல்லியிருக்காங்க. அதனால வரக்கூடிய காலங்கள்லாம் வந்து ரொம்ப மோசமான ஒரு காலமாக தான் பெரியோர்களை குறிவைத்தது ஒரு பக்கம், இப்போ வந்து சிறுமிகளை குறி வச்சுட்டு இருக்காங்க. 12 வயசு 10 வயசு 15 வயசு, அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும், அது தவறு செய்யக்கூடிய சிறுவனாக தான் இருந்துட்டு இருக்கான். சிறுமிகளுக்கு மட்டும் இல்லை, சிறுவர்களுக்கும் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு பகிரங்கமான ஒரு ஆய்வின் வெளிப்பாடா போயிட்டு, அந்த அடிப்படையில் ஆண் குழந்தையை பெற்றாலும் சரி, பெண் குழந்தையை பெற்றாலும் சரி, அவர்களை வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக வளர்த்த வேண்டும், அந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பாக கண்காணித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதையெல்லாம் வந்து சிறு வயது 10 வயசு 12 வயசுல கூட அசால்ட்டா விட்டுறாங்க. சிறுமிகள் ஜாக்கிரதை அப்படிங்கிற மாதிரி நிலைமை இன்னைக்கு போயிடுச்சு. சிறுவர்கள் ஜாக்கிரதை அப்படிங்கிற நிலைமை இதே ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு குரூப்பை ஏற்படுத்தி மாதாவரத்துல மகேந்திரன் போன்ற சில குற்றவாளிகள் நபர்கள்லாம் வந்து ஆபாச படத்தை 1000க்கு 2000க்கு வித்திருக்கான் அப்படின்னா அப்ப நாட்டினுடைய நிலைமை எந்த அளவுக்கு கேவலமா இருக்குன்னு பார்த்துட்டு, அதனால வந்து நம்ம தான் வந்து உஷாரா இருக்கணும். என்ன உஷாராக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் பெரியவர்கள் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளும் வேலைக்கு போறோம். இப்போ குடும்பத்தோட பல பெண்கள் இருந்துட்டு இருக்க சமயத்தில் அவங்க அனுப்பக்கூடிய சமயத்துல வெளியே போகக்கூடிய சிறுவர்கள் சிறுமி தான் உஷாரா இருக்கு. ஆமா, இந்த வகையில வந்து பெற்றோர்கள் சில தவறுகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் சொல்ல பார்த்து அது இன்னொரு கான்செப்ட் வந்து அந்த சீமான் அப்படிங்கிற பையன் வந்து அப்பாவை வந்து அம்மாவை டைவர்ஸ் பண்ணி இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணவர், அம்மாவை வந்து அப்பாவை டைவர்ஸ் பண்ணி இன்னொருத்தரோட கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவன் பாட்டி வீட்டில் இருந்துட்டு இருக்கான். ஃபுல் போதை, ஃபுல் தண்ணி எல்லாமே. அவன் தான் அந்த 82 வயசு அந்த பொண்ணி அந்த அம்மாவை வந்து மூதாட்டி கொலை பண்ணி பாலியல் வன்கொடுமை கொலை பண்ணியிருக்காங்கன்னா அப்ப பெற்றோர்கள் பல விதமா காரணமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது பகிரங்கமான உண்மை. ஆமா, சும்மா குழந்தை மேலேயே நம்ம குறை சொல்லிட்டுல இருக்கக்கூடாது. நம்மளும் வந்து உஷாரா இருக்கணும். நம்முடைய குழந்தைகள் வந்து வெளியே போறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு அவர்கள் போயிட்டு திரும்பி வர்றாங்க அப்படின்னு ரொம்ப கவனமா இருக்கு. ஆமா, அதுதான் நாம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கருத்து. போலீஸார் என்ன பண்ண முடியும்? அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தா விசாரிக்க போறாங்க.
அங்க வந்து போலீஸார் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டெல்லாம் வந்து இனிமேல் வைக்கலாம் முடியாது. பெற்றோருக்கு மேல நிறைய தவறு இருக்கு. அதே மாதிரி சிறுவர் சிறுமிகளும் நிறைய தவறு, குறிப்பாக பெண் குழந்தைகள் நிறைய தவறு செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ஆய்வறிக்கை போயிட்டு இருக்கு. அதையெல்லாம் விட சிறு வயதில் ஆண் குழந்தைகள் அதற்கு உடந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கும்போது அப்புறம் சிறுமிகள் ரெண்டு பேர்த்தையுமே நான் கவனமா பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுதா இல்லையா? ஆமா, அதையெல்லாம் மீறி கம்ப்ளைண்ட் போனா போலீஸார் விசாரிப்பாங்க. அவ்வளவுதான், அவங்களுக்கு தெரிஞ்சு அதான் பண்ண முடியும். ஆமா, மீண்டும் அடுத்த வீடியோ சார்.